இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள் மற்றும் மிதுனராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். 15/7/2024 21/7/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, ராகு கிரகம் சந்திரனின் 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் யார் மீதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாரம் கோபப்படுறது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த ஒரு நெருங்கிய நண்பர் அல்லது நண்பர்களுடன் பழகாமல் பழைய விஷயங்களை நினைவில் வச்சுட்டு முடிஞ்ச வர உங்களையும் மனதையும் ரிலாக்ஸ் செஞ்சு கொள்ள முயற்சிப்பது நல்லது. முதலீட்டுக்கு இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் சந்திரன் ராசியின் 2வது வீட்டில் வியாழன் இருக்குது. எல்லா விதமான கவருபவர்களிடமிருந்து எந்த விதமான ஆபத்துக்களிலிருந்தும் விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. கடந்த சில ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படுது. இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இந்த சூழ்நிலையில் எந்த ரகசியமும் வெளிப்படும்னு காத்திருப்பதற்கு பதிலாக மற்றவங்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்கள் தவறை நீங்களே ஒப்புக்கொள்வது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் பல சுப கிரகங்களின் செல்வாக்கின் காரணமாக உங்கள் மன உறுதி பலப்படும். அதன் உதவியுடன் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய சாதனைகளை அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் இது போன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பெற போகிறீங்க. இதன் உதவியுடன் உங்கள் ராசியின் வேலையில் இருப்பவங்களுக்கு தொழில் பார்வையிலிருந்து இந்த நேரம் ரொம்ப இனிமையானதாக இருக்கும். இந்த வாரம் பல மாணவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பின் பலனை கொடுத்து வெற்றியடைய ஞானதேவன் செயல்படுறாரு. இதனுடன் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் பக்கம் இருப்பீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு நீங்கள் யாகம் செஞ்சால் ரொம்ப நல்லது. மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வாரத்தில் பணவரவு திருப்திகரமாகத்தான் இருக்கும். குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படுது. சகோதர வருகையில் சச்சரவுகள் மறைஞ்சு சுமூகமான உறவு உண்டாகுது. நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்துச்சுன்னா சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு வேறு ஊருக்கு இடமாற்றுதல் கிடைக்கும் என்பதால் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரும். வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். மேலும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளாக இருந்தால் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 20, 21. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. சந்திராஷ்டமம் 16 இரவு முதல் 17, 18, 19 விடியற்கால வர இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்திரன் இளம்பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுவனே. இந்த பாடலை 27 முறை சொன்னாலே போதும். ஆதாயமான வாரம்னே சொல்லலாம். மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பாக்கிய அதிபதி குருவுடன் இணைஞ்சிருக்கு. குருமங்கள யோகம் உருவாகுது. பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சூரியன் ராசிக்கு 4, 2, 7ஆம் அதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கு. முக்கிய கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்குது. நீத்த காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். செயல்பாடுகளில் இருந்த தாமதமெல்லாம் விலகும். பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். மாணவர்கள் படிப்பு மற்றும் விளையாட்டுக்களில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடுமனை சொத்து சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அடைவீங்க. தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும். அதிக உற்சாகமாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்கள் தொடர்பான சில மன உளைச்சல்கள் இருக்கும். 16/7/24 அன்னைக்கு இரவு 7:51 மணி முதல் 19/7/2024 அதிகாலை 3:25 வர சந்திராஷ்டமம் இருக்குது. வீண் அலைச்சலால் மனசஞ்சலம் ஏற்படும். புதிய முயற்சிகள், பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டா எல்லாம் காரியம் சித்தியாகும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் கேது மகாராஜா உங்கள் சந்திரனின் 5வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துறது கடினமாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலை முற்றிலும் சரியாக இல்லை. அதனால் நீங்கள் மருந்துகளை உட்கொள்ள வேண்டி வரும்.
இது சுவை மற்றும் இயல்பு வழக்கத்தை விட ரொம்ப உங்களுக்கு மோசமாக்கி விட வாய்ப்பு இருக்குது. ராகு உங்கள் 11வது வீட்டில் இருக்குது. நிதி அம்சத்திலிருந்து இந்த நேரம் உங்களுக்கு சிறந்த திசையையும் வாய்ப்புகளையும் வழங்கும் காலகட்டம். இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் பணத்தை சேமிப்பதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீங்க. இந்த வாரம் உங்களுடைய சில வேலைகளால் உங்கள் பெற்றோர் உங்களை பற்றி பெருமைப்படுவாங்க. இது குடும்ப சூழலிலும் அமைதியை தரும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மரியாதையை வீட்டில் பெற முடியும். இந்த வாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து சரியான பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீங்க அப்படின்றத இது காட்டுது. இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலர் விரும்பிய பதவி உயர்வை பெறலாம். உங்கள் ராசியின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் இந்த வாரம் பல மாணவர்களுக்கு தனிமையாகத்தான் இருக்கும் என்பதை குறிக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் செல்லப்பிராணிகள் எதுனாச்சும் இருந்தால் அதில் நேரத்தை செலவிடுங்க. அதனால் உங்களுக்கு பல மன இறுக்கங்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவது மூலமாகவோ இந்த சிக்கலிருந்து விடுபடலாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வயதான பெண்ணுக்கு தயிர் சாதம் தானம் செய்யணும். பணவரவு ஏற்படுது, தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் கடன் வந்து சேர்ந்துடும். உடல்நலன் சிறிய அளவில் பாதிக்கப்படுது. திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னர் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போகிறது நல்லது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனை லாபமும் எதிர்பார்த்தபடியே திருப்தியாக இருக்கும். பற்று வரவு சுமூகமாக நடக்கும். கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளாக இருந்தால் மனதுக்கு உற்சாகம் தரும் சம்பவங்கள் நடக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். அலுவலகத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்ட நாள் 16, 18. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. சந்திராஷ்டிரமம் 19 விடியற்காலை முதல் 20, 21 காலை வரை. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொல்லணும். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதை தோங்கும். புதிய நம்பிக்கை பிறக்கும் வாரம்னே சொல்லலாம். ராசியில் குரு மற்றும் மங்களம் செவ்வாய் சேர்க்கை. ராசி அதிபதி சுக்கிரன் முயற்சி சகாயஸ்தானத்தில் நிற்கிது. உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். தடைப்பட்ட சில செயல்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு மறைமுகமான சிந்தனைகள் தோன்றி மறையக்கூடும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் சாதகமாக அமையும். புதிய தொழில் துவங்க, தொழில் முதலீட்டை அதிகரிக்க உகந்த காலம். விவசாயிகளின் நகைக்கடன் தள்ளுபடியாகும். அரசு வேலை முயற்சி வெற்றி தரும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். திருமண தடையாகலும். பெண்கள் வீட்டுக்கு தேவையான சில முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. விலகி சென்ற உறவுகள் பகைமை மறப்பாங்க. 11/7/2024 அன்றைக்கி அதிகாலை 3:25 மணி முதல் 21/7/2024 வரை சந்திராஷ்டிரமம் இருக்குது. குடும்ப உறவுகளை அனுசரித்து போகணும். வாக்குறுதி அளிக்கையில் சிந்தித்து முடிவெடுங்க. புன்னை நல்லூர் மாரியம்மனை வழிபட்டா ரொம்ப நல்லது. மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வாரத்தில் எதிர்மறையாக ஆக்கிரமிப்பை விடக்கூடாது. முடிஞ்சவரை உங்களை புத்துணர்ச்சியுடன் வச்சுக்கிற நீங்கள் முயற்சி செய்யணும். அதுக்கு நல்ல ஓய்வு தேவை. இதன் மூலம் நீங்கள் நல்லாவும் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்திக்க முடியாத மட்டுமல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்திறன், உங்கள் வேலைத்திறனும் மேம்படும். இது போன்ற சூழ்நிலையில் உங்கள் சந்திரனின் 4வது வீட்டில் கேது இருக்கார். நீங்கள் பல முடிவுகளை எடுக்க முடியும். இந்த வாரம் யார்கிட்டையும் தவறுதலாக கூட கடன் கொடுக்க வேணாம். சில காரணங்களால் கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடன் கொடுத்தவர் எப்போதும் பணத்தை திருப்பி தருவார்னு அசைச்சு ஆவணங்களையும் எழுத்துப்பூர்வமாக எடுத்துக்கிறணும். இப்படி செய்கிறதன் மூலம் பல வகையான அபாயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றிக்கிறலாம். நீங்கள் திருமணத்திற்கு தகுதியுடையவராக இருந்து எங்காவது உறவு வச்சுருந்தீங்கன்னா சில காரணங்களால் அந்த உறவு முறிஞ்சு போகலாம் அல்லது அதில் சில பிரச்சனைகள் வரலாம். இது குடும்பத்தில் பதட்டமான சூழ்நிலையில் உருவாக்கலாம். இது மிகப்பெரியதாகவும் தாக்கம் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலாக இந்த வாரம் உங்கள் உணர்ச்சிகளுக்காக கட்டுக்குள் வச்சுருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஆடம்பரங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் தொழிலில் சற்று கவனக்குறைவாக இருப்பீங்க. பல மாணவர்கள் மற்ற மாணவர்களின் உபகரணங்களை பார்க்கையில் உங்களிடம் இல்லாதது உணரலாம். அதனால் இந்த வாரம் அவர் தனது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து புதிய ஸ்மார்ட் ஃபோன் அல்லது மடிக்கணினியை கோருவதை பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதற்கு உங்கள் பெற்றோர்கள் ஏற்கனவே கடுமையாக உழைக்கிறாங்க என்பதை நீங்கள் மறக்க வேணாம்.
இப்போ உங்கள் கோரிக்கைங்களை அவங்க மீது கூடுதல் சுமையை ஏற்றி அவங்களின் நிதி வரவு செலவு திட்டத்தை கெடுத்துடாதீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இன்னைக்கு பசுவிற்கு பச்சை புல் கொடுக்கணும். மிதுனராசி என்பவர்களுக்கு பணவரவு பார்த்திங்கன்னா திருப்தி தருவதாகத்தான் இருக்கும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதையும் கூடும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் வருகை மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கான சூழ்நிலை வரும். சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் தங்கள் பணிகளில் மட்டுமே கவனமாக இருக்கணும். உயரதிகாரிகளிடம் பேசையில் பொறுமையை கடைபிடிக்கணும். வியாபாரத்தில் கடுமையாக உழைச்சா மட்டும்தான் விற்பனையை அதிகரிக்க முடியும். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்துக்கிறணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படும். வேலைக்கு போகிற பெண்மணிகள் அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்கணும். அதிர்ஷ்ட நாட்கள் 15, 18. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 6 மற்றும் 9. சந்திராஷ்டம நாட்கள் 21ஆம் தேதி காலை முதல் இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை சொல்லணும். நிலுவார் சோலை நீல வண்டினம் குழலார் பன்சை கோலவழாவன் வருவாய் மொய்த்து பாதம் கைகளால். இதை நீங்கள் சொன்னாலே போதும். தடைகள் தகரும் வாரமாக இந்த வாரம் அமையும். ராசி அதிபதி புதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் மற்றும் சகாயஸ்தானம் போயிடுது. மிதுன ராசிக்காரங்களின் புதிய முயற்சி வெற்றி தரும். தொட்டது துலங்கும். சிலர் புதிய செல்ஃபோன் வாங்குவீங்க. சிலர் நெட்வொர்க் மாற்றுவீங்க. தொழில் உத்தியோக ரீதியான நன்மை தரும். இடப்பெயர்ச்சிகள் செய்ய நேரும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கைமறதியாக வச்ச ஆவணங்கள் மற்றும் தொலைந்து போன பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். மாணவர்களின் கல்வித்திறமை மிளிரும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது, இந்த பணிகள் எல்லாம் நடக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகள் இப்போ நடக்க துவங்கும். எதிர்பாராத சில செலவுகளை சந்திக்க நேர்ந்தாலும் தேவையான பணம் இருப்பதனால சமாளிச்சிருவீங்க. பெண்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. சிலருக்கு மறுமணம் நடக்கும். 21/7/2024 அன்னைக்கு காலையில் 7:27க்கு சந்திராஷ்டமம் துவங்குது. உத்தியோகஸ்தர்கள் வேலைப்பளுவால் அலுவலகத்தில் அதிக நேரம் செலவிட நேரம். திருவேற்காடு கருமாரியம்மனை வழிபடணும். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள் மற்றும் மிதுனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம். அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்? 15/7/2024 21/7/2024 வரை என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.